இங்க விஜயாவுமே தான் மனசுல மீனாவை பத்தி ரொம்பவே தப்பு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மை சொல்லப்போனா இங்க ராஜாமணி சொன்ன மாதிரி இவ என்னை பத்தி ஊர் ஃபுல்லா தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கா. இவளை முன்னேறவே விடக்கூடாது. இவளை எப்படியாவது இந்த ஆர்டர் செய்ய விடாம நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே யோசிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி படியா இன்னைக்கு அவளை எப்படியாவது வெளியில போகாம நம்ம தடுக்கணும்னு சொல்லிட்டு இங்க விஜயாவுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம், என்ன பண்ணா மீனா அந்த வீட்டை விட்டு வெளியே போகாம இருப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க மீனாவுமே பக்காவா ரெடி ஆயிட்டு அதுக்கு தேவையான வேலையெல்லாம் அங்க ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்ப கரெக்டா மீனாக்குமே ஒரு பூக்காரக்கா கால் பண்ணி, இங்க பாரு மீனா, நீ சொன்ன மாதிரி அந்த மண்டபத்துல ஃபுல்லா நம்ம பூவெல்லாம் இறக்கியாச்சு. இதுக்கு மேல ஆல்டர் பண்ற வேலை மட்டும்தான். நீ என்னென்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு, நானும் அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ வந்தனா கரெக்டா நம்ம வேலையெல்லாம் முடிச்சிடலாம். ஏன்னா அந்த மாடல் என்னன்னு உனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த பூக்காரக்காவும் சொல்றாங்க. அது கேட்டோன்னா மீனாவுமே சரிக்கா நீங்க ரெடி பண்ணுங்க, அதுக்குண்டான வேலையெல்லாம் ரெடி பண்ணுங்க, நான் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல அங்க வந்துருவேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க மீனாவும் அங்க வீட்டை விட்டு கிளம்புறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ளே விஜய் ஒரு பிளானை யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே நமக்கு காலில் அடிப்பட்ட மாதிரி ஒரு ஆக்டிங்கை போடுவோம்னு சொல்லிட்டு இங்க மீனா முன்னாடி பயங்கரமா காலில் இடிச்சுக்கிட்ட மாதிரியும் பயங்கரமா வலி இருக்கிற மாதிரியும் ஒரு ஆக்டிங்கை போடுறாங்க. இதை பார்த்த மீனாவுமே என்னாச்சத்தை காலில் இடிச்சுக்கிட்டீங்களா, என்னாச்சு அப்படின்ற மாதிரி ரொம்பவே பதறி போயிட்டு இங்க விஜயாவை பார்க்க வராங்க. அப்போ விஜயாவுமே என்னால் நடக்க முடியல மீனா, பயங்கரமா கால்லாம் வலிக்குது, என்னை கொஞ்சம் அங்கே கொண்டு போய் உட்காரவே அப்படின்ற மாதிரி அவங்களுமே அங்கே சோஃபாவில் கொண்டு போய் உட்கார வைக்க சொல்றாங்க. இங்க விஜயா சோஃபாவில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் மீனா எனக்கு இந்த மாதிரி தைலம் மட்டும் கொஞ்சம் போட்டு விடுறியா, சொல்லப்போனா நீ போட்டு விட்டா நல்லா இருக்கும், சீக்கிரம் எடுத்து வந்து போட்டு விடு அப்படின்ற மாதிரி இங்க விஜயாவுமே மீனாக்கு ஒவ்வொரு வேலையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. மீனாவும் வேகமா போய் தைலம் எடுத்துட்டு வந்து இந்த பக்கம் விஜயாவுக்கு போட்டு விட்டதுக்கு அப்புறம் இப்ப பரவாயில்லையாத்த, வலி கம்மியா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்போ உடனே விஜயாவுமே இல்ல இப்போ ஓரளவுக்கு கம்மியா இருக்கு, பட் இருந்தாலும் நீ இந்த மாதிரி மூட்டு வலிக்காக ஒரு சூப்பு மாதிரி வச்சு தருவ தெரியுமா, அது எனக்காக கொஞ்சம் வச்சு தாயேன், அது சாப்பிட்டா எனக்கு சரியா போயிடும், கொஞ்சம் நீ வச்சுதா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அவங்க மீனாவுமே இல்லத்த எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் இப்ப முக்கியமா போக வேண்டியது இருக்கு, ஏன்னா ஒரு மண்டபம் ஆர்டர் எடுத்திருக்கேன், அதை இன்னைக்கு நான் முடிக்கிறேன்னு வேற சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி மீனா தன்னோட சுச்சுவேஷனை இங்க விஜயா கிட்ட எடுத்து சொல்றாங்க. ஆனா விஜயாவும் ரொம்ப கோபத்தோட ஏன் மீனா என்னை விட உனக்கு அந்த ஆர்டர் தான் முக்கியமா போச்சா, இப்ப நான் அடிப்பட்டு இங்க வீட்லயே உட்காந்துட்டு இருக்கணும், நீ ஆர்டர் பார்க்க என்னை விட்டுட்டு போறியா, ஏன் என்ன பாத்துக்கணும்னு உனக்கு தோணாதா அப்படின்ற மாதிரி எங்க மீனாவை பார்த்து பயங்கரமா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து மீனாவுமே இருங்கத்த உங்களுக்கு அந்த சூப்பு மட்டும் தான் வேணும், நான் போட்டுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எங்க மீனாவுமே சரி எதுக்கும் பிரச்சனை வேண்டாம் அப்படின்ட்டு அவங்களுமே எங்க விஜயாக்காக அந்த சூப் ரெடி பண்றதுக்காக கிச்சனுக்கு போறாங்க. அதே நேரத்தில் அந்த பூக்காரக்காவும் கால் பண்ணி என்ன மீனா 10 நிமிஷத்துல வர, என்ன டைம் ஆயிட்டு இருக்கு, நாங்க என்ன பண்ணணும்னு சொன்னா நாங்க வேலையை ஆரம்பிப்போம், சொல்லப்போனா நாங்க செய்ய வேண்டிய எல்லாமே செஞ்சுட்டோம் அப்படின்ற மாதிரி மீனா கிட்ட சொல்றாங்க. அப்ப மீனாமே அக்கா இங்க பாருங்க இப்போ வீட்டுல கொஞ்சம் நிலைமை சரியில்லை, எங்க அத்தை கீழே விழுந்து லைட்டா முட்டியில் அடிபட்டுருச்சு, அவங்க வேற என்ன பாத்துக்கன்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப பிரச்சனை பண்றாங்க, நான் எங்க வீட்டுல இருக்க வேண்டியது இருக்கு, என்கிட்ட கேமரா மொபைல் தான் இருக்கு, நான் வீடியோ கால் போடுறேன், நான் என்னென்ன பண்ணணும்னு சொல்றனோ அதெல்லாம் கொஞ்சம் பண்ணுங்கக்கா அப்படின்ற மாதிரி அந்த பூக்காரக்காட்ட இங்க மீனாவும் சொல்றாங்க. ஆனா அதை கேட்டுட்டு இருக்க அந்த பூக்காரக்காவுமே இங்க பாரு மீனா இதுக்கெல்லாம் காரணம் உங்க அத்தை தான், சொல்லப்போனா உங்க அத்தை உன்னை இந்த மண்டபத்துக்கு வர விடாம இந்த ஆர்டரை கெடுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அந்த பூக்காரக்கா சொல்றாங்க. இது கேட்ட மீனாவுமே அக்கா என் அத்தை ஏன்க்கா அதெல்லாம் பண்ண போறாங்க, அவங்களுக்கு உண்மையிலுமே காலில் அடிபட்டுருச்சு அப்படின்ற மாதிரி மீனா ரொம்பவே வெள்ளந்தித்தனமா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பூக்காரக்காவுமே இங்க பாரு மீனா இப்போ இந்த மண்டபத்துல அந்த ராஜாமணியோட ஆட்கள் ஒரு 3 பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்க அடிக்கடி ராஜாமணிக்கு ஃபோன் பண்ணி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதே நேரம் அவங்களுமே இந்த மண்டபத்துக்கு நீ வந்தியா வரலையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப எனக்கு என்னமோ உங்க அத்தை தான் இதுல இன்க்ளூடிங்கா இந்த மாதிரி இந்த ஆர்டரை கெடுக்கிறதுக்காக ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அது எனக்கு தெளிவா புரியுது, உங்க அத்தையை நம்பாத, அவங்களை அப்படியே விட்டுட்டு நீ இந்த மண்டபத்துக்கு வந்து வேலையை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா மீனாவுமே இங்க பாருங்கக்கா அப்படியே எங்க அத்தை கெடுக்கணும்னு நினைச்சாலும் சரி அதுல நான் ஜெயிக்கணும், ஆனா இப்போ என்னால அவங்களை விட்டுட்டு வர முடியாது, நான் வீடியோ காலில் சொல்ல மட்டும் எனக்காக கொஞ்சம் செய்யுங்கக்கா அப்படின்ற மாதிரி இங்க மீனாவும் ஒரு வீடியோ அவங்க எல்லாருமே கன்வின்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் எங்க மீனாவுமே வீடியோ கால் போட்டு அந்த சூப்பு வைக்கும் போது இங்க ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க இதை பாருங்க, நீங்க பேக்ரவுண்ட் ஸ்டேஜை பாருங்க, நீங்க ஸ்டேஜுக்கு முன்னாடி பாருங்கன்னு சொல்லி ஒவ்வொரு வேலையும் இங்க மீனா பிரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறவங்களும் மீனா சொல்ல ஒவ்வொரு வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க மீனாவுமே எப்பவும் போல இங்க அத்தைக்கு தேவையான மாதிரி சூப்பெல்லாம் வச்சு எடுத்து கொடுத்துட்டு அத்தை சூப் ஓகே இப்போ நீங்க குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி மறுபடியும் அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்றாங்க. ஆனா மறுபடியுமே விஜயா அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு நீ கிளம்பவே முடியாது, முதல்ல எனக்கு தேவையான சாப்பாடு நீ செஞ்சு கொடு அப்படின்ற மாதிரி இந்த சாப்பாடு வேணும் இந்த கூட்டு வேணும் அப்படின்னு சொல்லி விஜயா பயங்கரமா ஆர்டர் போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்தவொடனே இந்த பக்கம் மீனாக்கு புரிஞ்சிருது, ஓகே நம்மளோட பிசினஸை கெடுக்கிறதுக்காக தான் இவங்க இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே சரி அதை நான் பண்ணித்தரேன் அப்படின்ட்டு கிச்சனுக்கு போயிட்டு அவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்தில் சைட் பை சைடா இந்த பக்கம் அந்த மண்டபத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக எங்க ராஜாமுடி ஆட்களுமே எங்க மண்டபத்தில் மீனா இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கேஷுவலா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்பனா இனிமேல் மீனா வரமாட்டா, இந்த மண்டப ஆர்டர் நாளைக்கு இருக்கு, அந்த ஆர்டரை மாத்தி கொடுத்த மேனேஜரோட மண்டை உருள போகுது அப்படின்ற மாதிரி இங்க ராஜாமணி அக்கா ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க மண்டபத்துல எல்லா வேலையும் பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரம் இன்னொரு பக்கம் முத்துவும் மீனா கால் பண்ணி மீனா நீ எங்க இருக்க, மண்டபத்துல இருக்கியா, நாங்க வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா மீனாவே இல்லைங்க நான் வீட்டுல தான் இருக்கேன், இந்த மாதிரி அத்தைக்கு முட்டி வலி, அதனாலதான் நான் வீட்டுல இருந்து பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கிட்ட முத்துவுமே என்ன மீனா சொல்ற, அப்ப மண்டப வேலை யார் பாப்பா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நான் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் போன்ல சொல்லிட்டேன், அவங்க வேலையெல்லாம் பக்காவா பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க உங்களோட ட்ரிப்பை முடிச்சுட்டு எனக்காக ஒரே ஒரு டைம் மண்டபத்தில் போயிட்டு
அதெல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் எனக்காக கொஞ்சம் மேற்பார்வை பார்த்துருங்க அப்படின்ற மாதிரி எங்க மீனாவும் சொல்றாங்க. இது கேட்டோன்னா முத்துவுமே கடைசி இருக்க ஒரு ஃபைனல் ட்ரிப்பை மட்டும் முடிச்சுட்டு அவருமே டேரக்டா மண்டபத்துக்கு போறாரு. அவர் போறதுக்குள்ளே இங்க ஈவினிங் ஆயிடுது. ஆனா அதுக்குள்ளே அங்க இருக்கிற வேலை எல்லாம் பக்காவா முடிஞ்சு அங்க இருக்கிற பூக்காரங்கெல்லாம், தம்பி வேலையெல்லாம் முடிச்சாச்சுப்பா, மீனா கேட்டா சொல்லிடு, சொல்லப்போனா பரவாயில்ல, அவ போன்லயே எல்லா வேலையும் சொல்லிட்டா, நாங்களும் அவ சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சுட்டோம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற பூக்காரங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இது பார்த்தோன்னா முத்துவுமே ஆளுக்கு 500 ரூபாய் எடுத்து கையில கொடுக்குறாரு. பரவாயில்லக்கா, மீனா வராமலே நீங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி பணத்தை போனஸ் மாதிரி கொடுக்குறாரு. ஆனா வாங்கினவங்களும், இங்க பாருப்பா, மீனா வராமலாம் இல்ல, மீனாவோட மூளையில் இருக்கிற ஐடியா படி தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். அப்போ ஒவ்வொரு இதையும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் எனக்கு வீடியோ காலில் சொல்லிட்டா, அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொருத்தையும் நாங்கள் சொல்லி ரொம்ப திறமையாக பண்ணி முடிச்சிட்டோம்ப்பா அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ முத்துவுமே அங்கே கரெக்டாக மண்டபத்தில் இருக்க ஒரு மாலை எடுக்கிறாரு. எடுத்த உடனே டேரெக்டாக இன்னைக்கு மீனாக்கு மாலையை போட்டு நம்ம அசத்துறோம் அப்படின்ற மாதிரி அந்த மாலை எடுத்துட்டு அவரும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இங்கே விஜயாவுமே இதுக்கு மேலே இவ வீட்டை விட்டு வெளியில் போய் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க கேஷுவலாக அவங்களோட ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களோட மனசுப்படி அவங்க நினைச்சதை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் மீனா எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரொம்பவே டயர்டாகி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாங்க ஸ்ருதியும் வேலையை முடிச்சு வீட்டுக்கு வராங்க. அப்போ வீட்டில் மீனா இருக்கிறத பார்த்துட்டு, என்ன மீனா இன்னைக்கு மண்டபத்தில் டெக்கரேஷன் வேலை இருக்குன்னு சொன்னீங்க, நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, அதுக்குள்ளே வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் எங்கள் மீனாமே, இல்லை ஸ்ருதி, நான் இன்னைக்கு மண்டபத்துக்கு போல, அங்கே இருக்கிறவங்களை வச்சு தான் அந்த வேலையெல்லாம் முடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது கேட்ட அண்ணாமலையும், என்னம்மா இது ரொம்ப பெரிய ஆர்டர்னு சொன்னேன், இந்த ஆர்டருக்கு நீ நேரில் போகாமல் எப்படிமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ கரெக்டாக இங்கே விஜயாவுமே, என் முட்டி வெளின்றதுனால தான் அவளை இங்கே உட்கார வச்சேன், ஏன் அப்படி மண்டபத்தில் போய் என்ன பெரிய ஆர்டர் கழிச்சிட போறா, அவ ஒண்ணு கழிக்க வேண்டாம், என்ன பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்ற மாதிரி இங்க விஜயா ரொம்பவே தெனாவட்டா பேசிட்டு இருக்காங்க. இப்போ இது கேட்டுட்டு இருக்க ஸ்ருதியுமே ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கோவத்தோட விஜயா கிட்ட, இங்க பாருங்க, நாங்க உங்க மருமக தான், நாங்கெல்லாம் ஒன்றும் அடிமைலாம் கிடையாது, கடைசி வரைக்கும் உங்க கூட இருந்து வேலை செய்யணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது, மீனாவை நீங்க இப்படி பண்றது ரொம்பவே தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க மீனாவை விஜயா கஷ்டப்படுத்துற விஷயத்த இங்க ஸ்ருதி சொல்லி காட்டுறாங்க. அதே நேரம் அண்ணாமலை இருந்துகிட்டு, ஆமா உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா 3 மருமக இருக்காங்கல்ல, அவளுக்கு வேலை இருக்குன்னா அவளை விட்டுற வேண்டியதானே, அவளை இங்க வச்சுட்டு நீ எதுக்காக எல்லாரையும் வெளியில அனுப்பிச்சிட்டு இருக்க, ஏன் ரோகிணி இன்னைக்கு ஃப்ரீயா தானே இருந்தா ரூம்ல, அவளை பார்த்துக்க சொல்ல வேண்டியதானே, நீ எதுக்காக இந்த மீனாவை மட்டும் போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலையும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி உங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கும்போது இங்க முத்துவுமே கை தட்டிக்கிட்டே அந்த மாலையோட உள்ள வராரு. இதை பார்த்துட்டு இந்த பக்கம் வந்து அண்ணாமலைக்கு பயங்கரமான ஷாக்கு, என்ன இவன் மாலையோட கை தட்டிட்டு வரான் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க வந்த வேகத்தோட இங்க முத்துவுமே மீனாக்கு மாலையை போட்டு, அப்பா இன்னைக்கு மீனா பயங்கரமான ஒரு சாதனை பண்ணிட்டாப்பா, சொல்ல போனா நேரில் போகாமலே இன்னைக்கு அந்த மண்டப ஆர்டரை முடிச்சுட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட விஜயாக்கு தூக்கி வாரி போடுது. இது என்னடா புது கதையா இருக்கு, அவளை இங்க அனுப்பவே இல்லை, அவ எப்படா மண்டப ஆர்டரை முடிச்சா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ முத்துவுமே அங்க மண்டபத்தில் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. சொல்ல போனா மீனா வீடியோ கால் போட்டு அங்க என்னென்ன பண்ணணுங்கிறத அங்க இருந்து ஒர்க்கருக்கு எல்லாருமே சொல்லி பக்காவா வேலை செய்ய வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மேனேஜர் வந்து அந்த ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு, சூப்பரா இருக்குப்பா, இது வரைக்கும் இந்த மண்டபத்துல யாருமே இந்த மாதிரி ரியல் பூவை வச்சு இப்படி ஒரு அலங்காரம் பண்ணதே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டேஜ் சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி பாராட்டிட்டு போயிருக்காரு அப்படின்ட்டு இங்க முத்துவுமே சொல்றாங்க. இது கேட்டு மீனாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஆனா இது கேட்டு அண்ணாமலையுமே, பரவாயில்ல மீனா, நீ இங்க இருந்துட்டு இந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டா வேலை செய்ய, உண்மையிலுமே உனக்கு நல்ல மைண்ட் அப்படின்ற மாதிரி அவங்களும் பாராட்டிட்டு இருக்காங்க. அப்ப மீனாமே, இல்ல மாமா, சரி அத்தைக்கு உடம்பு முடியலன்றனால தான் என்னால போக முடியல, நான் போயிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் என்னால பண்ணிருக்க முடியும், பரவாயில்ல மாமா, அத்தைக்கு சரியாயிடுச்சு இல்ல, அதுவும் சரியாயிடுச்சு, என் வேலையும் முடிஞ்சிருச்சு, அதுவே போதும் அப்படின்ற மாதிரி இங்க மீனா சமாளிக்கிறாங்க. அப்ப கரெக்டா இதை பார்த்துட்டு இருக்க விஜயாக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. அவங்களும் கோபத்தோட அங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது தான் இங்க முத்து, அம்மா கொஞ்சம் இருங்க, உங்களை பத்தி கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க விஜயாவை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. விஜயாவுமே, என்ன எதுக்கு நிற்க சொல்ற, நான் எதுக்கு நிற்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ முத்துவுமே, இங்க பாருங்க, இன்னைக்கு அம்மாவுக்கு முட்டில அடிபடவே இல்லை, ஏன்னா இன்னைக்கு அம்மா ஒரு பயங்கரமான ட்ரிக்ஸை பண்ணி மீனாவோட வேலையை கெடுக்கலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இது கேட்ட அண்ணாமலை ரொம்பவே கோபத்தோட இங்க விஜயாவை பார்க்குறாங்க. ஆனா விஜயாவோ, நான் எதுக்கு இவ வேலையை கெடுக்கணும், என்ன அவ்வளோ பெரிய வேலையா, அதுக்கடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி இங்க விஜயா ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறாங்க. ஆனா கரெக்டா இங்க முத்துவுமே வர்றதுக்கு முன்னாடி பார்வதி ஆண்டிட்ட பேசிட்டு வந்திருப்பாங்க. அவங்களுமே சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து விஜயா கிளாஸுக்கு இங்க ராஜாமணின்னு ஒரு அக்கா வராங்க, அவங்க தான் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் மீனாவை பத்தி தப்பா சொல்லிட்டு இருக்காங்க, அதனால உங்க அம்மா மீனா மேல ரொம்ப கோவப்படுறா, நீ கொஞ்சம் உங்க அம்மாவை பார்த்துக்க, கண்ட்ரோல் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்ப கரெக்டா முத்துவுமே அந்த விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு, இப்போ இதுக்கெல்லாம் காரணம் வேற யாரும் கிடையாது, ராஜாமணி அக்கா தான், ராஜாமணி அக்கா மீனா முன்னேறக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அம்மா மூலமா பண்ண சதி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவுமே வீட்டுல போட்டு உடைக்கிறாங்க. இது கேட்ட உடனே விஜயாவுமே அந்த விஷயத்தை ஏத்துக்காம, இல்ல ராஜாமணி யாருன்னு எனக்கு தெரியாது, அவ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. ஆனா இங்க முத்துவும் தெளிவா பிடிச்சிக்கிட்டு, ராஜாமணின்னு நான் ஒரு டைம் தான் பேர சொன்னேன், நீங்க என்ன ராஜாமணி யாருன்னே தெரியாதுன்றீங்க, அப்போ உங்க கிளாஸ்ல டான்ஸ் கத்துக்கிறது ராஜாமணி யாரு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அந்த டான்ஸ் கிளாஸ்ல நடக்கிற விஷயத்தை பத்தி இங்க முத்து பேசுறாங்க. இது கேட்ட உடனே தான் எங்க வீட்டுல இருக்க எல்லாருக்குமே தெரியுது, இங்க மீனாவோட தொழிலை கெடுக்கிறதுக்காக தான் இங்க விஜயா இந்த அளவுக்கு ஒரு கேவலமான செயலை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை கேட்ட உடனே இந்த பக்கம் முத்துவுமே ரொம்பவே கோபத்தோட, இங்க பாருங்கம்மா, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா இன்னொரு டைம் நீங்க மீனாவோட வழியிலையோ என்னோட வழியில நீங்க தேவையில்லாம எங்க தொழிலை கெடுக்கணும்னு வரக்கூடாது, அப்படி வந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்ட்டு
ஃபர்ஸ்ட் டைம் இந்த பக்கம் விஜயாக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. அதே நேரம் இதை பார்த்துட்டு இருக்கிற அண்ணாமலையுமே, இங்க பாரு விஜயா, உனக்கு இது தேவையில்லாத வேலை. கண்டவங்க பேச்சை கேட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்கிற மருமகளோட பேரை கெடுக்கணும்னு நீ ஆசைப்படுறியா? இதே மாதிரி இன்னொரு டைம் ஏதோ கம்ப்ளைண்ட் வச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு அண்ணாமலையுமே இந்த பக்கம் விஜயாவை மிரட்டுறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க மண்டபத்தில் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாமணிக்கும் தெரிய வருது. அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ராஜாமணியால் அதை தாங்க முடியல. ரொம்பவே டென்ஷனோட கோபத்தோட இந்த மீனாவை எப்படியாவது பழி வாங்கணும், இல்லை அப்படின்னா இவ என்னோட பிசினஸை மொத்தமா என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டு என்னை நடு ரோட்டில் நிறுத்திடுவா, இவளை எப்படியாவது நடு ரோட்டுக்கு கொண்டு வரதுக்கு நான் ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லி இங்க ராஜாமணி அக்கா ரொம்பவே மோசமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க.